விஜயோட கடைசி படம் என்பதால் கூடுதல் கவனம் எடுத்து கிட்டத்தட்ட செதுக்குறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். தெரிஞ்சு 300 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது விருப்பத்தின் பேரில் விஜய்க்கு ஒரு கிஃப்டடாக போஸ்டர் வெளியிடும் போது ஒரு ஃபேஸை தான் வெளியிடுவாங்க. இதில் வந்து பார்த்தா ஒரு டார்ச்சை மட்டும் வெளியிட்டுட்டாங்க. ஆமாம், இன்னும் தயாராகலையா? இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதுங்கிறத கரெக்டாக நிறைய படங்கள் சொல்லி அடிச்சிருக்காரு. நிறைய சீன்ஸுக்கு அது மாதிரி இது பண்ணிருக்காரு. அக்லி வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அதனால விடாமுயற்சி பின்னாடி போகுது, குட் பை முன்னாடி வருது அப்படிங்கிற மாதிரி தகவல். உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் 69 அறிவிப்பு வந்தோடனே பரபரப்பாக இருக்குது. ரசிகர்கள் வந்து ஒரு உற்சாகத்தில் அதை பற்றியான கருத்துக்கள் தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த படம் எப்படி தயாராகுது? அதோடைய சிறப்புகள் என்ன? விஜயோட கடைசி படம் என்பதால் கூடுதல் கவனம் எடுத்து கிட்டத்தட்ட செதுக்குறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனால் இன்னும் கவனமாக வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல கவனம் எடுத்துக்கிட்டு மிக தீவிரமாக ரொம்ப ஒரு தயார் நிலையில் ஒரு போருக்கு போகிற ஒரு மனநிலையிலும் தயார் நிலையிலையும் வந்து வினோத் இருக்கிறாரு. அதே மாதிரி விஜய் சைடும் பார்த்தீங்கன்னா அவரும் நமக்கு கடைசி படம் அப்படிங்கிறதுனால எப்படி ரசிகர்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஃபீல் ஆனாங்களோ, டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணியிருந்தாங்களே, அதே மாதிரி அந்த மனநிலை கண்டிப்பாக வந்து விஜய்க்கும் இருக்குது. ஏன்னா ஒரு பீக்கில் இருக்கிறப்ப அதை விட்டுட்டு இவ்வளோ இத்தனை கோடி சம்பளம் அதெல்லாம் விட்டுட்டு அது சம்பளம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கலைப்படைப்பில் நம்ம இருக்கோம். ஒரு பெரிய வசூல் சக்கரவர்த்தி அந்த தமிழ் சினிமாவில் இருந்துட்டு இருக்கிறவர் அந்த இடத்த விட்டுட்டு அப்படியே மறந்துட்டு போகிற மாதிரி போகிறதுனா அது ஒரு பெரிய ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னராக இருக்காருல்ல தமிழ்நாட்டுக்கு. ஆமாம் ஆமாம், ரசிகர்கள் அது கூட்டம் அதிகம். அப்படி இருக்கப்ப நீங்கள் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு 10 படம் நடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் கேப் விழுந்துட்டாலே அந்த சம்மந்தப்பட்ட நடிகர்களுக்கு ஒரு பெரிய மனவியாதி மாதிரி வந்துடும். அப்படி இருக்கிறப்போ ஒரு பீக்கில் புகழின் உச்சத்தில் இருக்கப்ப அதெல்லாம் விட்டுட்டு வந்து அரசியலுக்கு போகிறார் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக விஜயோட மனநிலையும் வெளியில் சிரிக்கலாம் பேசலாம், மனநிலையும் ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபீல் இருக்கும் அவருக்குள்ளேயும். அதுக்காகவே வந்து இந்த கடைசி படம் ஏகோபித்த வரவேற்பை பாராட்ட பெறணுங்கிறதுக்காண்டி அவர் தான் வந்து ஐடியா சொல்லியிருக்காரு. கெட்டப் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இதுவரையும் இல்லாத தோற்றத்தில் அவங்க விளம்பரம் கொடுத்ததுலேருந்து அனௌன்ஸ் பண்ணாங்களே ஒரு அறிவிப்பா, அதுலேயே வந்து இதுவரையும் சுடரை போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஆமாம், அப்படி ஒரு தோற்றத்தில் கெட்டப் மட்டும் இல்லாமல் ஒரு கண்டென்ட் வைஸ் வந்து ஒரு கனமான மேட்ரு. அரசியலும் இருக்கும், இதில் அரசியலும் இருக்கும், அதே சமயம் வெகுஜன மக்களை கவர்ற மாதிரியான பொழுதுபோக்கும் அம்சம். அந்த வாசகங்களே அப்படி தானே இருக்குது. டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படி தானே போடுறாங்க. ஆமாம், அதனால் ஒரு கவனம் எடுத்து இவர் வினோத் பண்ணுறாரு. அதே சமயம் விஜயும் வந்து என்ன வேணாலும் பண்ணுங்க படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ப்ரொடக்ஷன் தரப்பும் வந்து விஜய்க்கு வந்து இது வரலையும் 200 கோடி சம்பளம், 250 கோடி சம்பளம், இப்போ இந்த படத்துக்கு 275 கோடின்னு பேசப்படுது. ஆனால் ஒரு நல்ல தொகையே எனக்கு தெரிஞ்சு 300 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது விருப்பத்தின் பேரில் விஜய்க்கு ஒரு கிஃப்டடாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்து, அது போக அந்த படத்தில் வேறு என்னென்ன செலவு நல்ல விதமாக செலவு பண்ணி டெக்னிக்கல் சைடு நல்லா சவுண்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணி அவங்க 450 கோடியில் இந்த படம் உருவாக போகுது. இந்த அக்டோபர் தொடங்கி அடுத்த அக்டோபர் ரிலீஸ். இதெல்லாம் வந்து ஏவிஎம் நிறுவனம் தான் முன்னாடி வந்து கரெக்டாக பூஜை போகிற அன்னைக்கே என்னைக்கு ரிலீஸ் டேட்டுன்னு அதே மாதிரி வரும். அப்படி இப்படி இது கணக்கு பண்ணி எனக்கு தெரிஞ்சு அடுத்த தீபாவளிக்கு விஜய் 69 நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி. நீங்கள் கொஞ்சம் அரசியலும் இருக்குன்னீங்க. இது முழுமையாக அரசியல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அரசியல் இருக்கணும். ஏன்னா வினோத் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ தேர்தலுக்கு வர போறாரு. அதனால அதோடைய கருத்துக்கள்லாம் அந்த படத்தில் இதாக எதிரொலிக்கிற மாதிரி இவருடைய கொள்கை கோடு அதே மாதிரி ராவா வந்து ஒரு அரசியல் பேசுகிற மாதிரி படம் இல்லாமல் ஒரு மக்கள் பிரச்சனையை அனலைஸ் பண்ணுற மாதிரி
இங்கே என்ன இன்னும் தீர்வு செய்யாமல் இருக்குது, இன்னும் சரி செய்யாமல் மக்கள் பிரச்சனை எது தீர்க்கப்படாமல் இருக்கோ அந்த பிரச்சனையை அலசுகிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டாக ஹெச்.வினோத் உருவாக்குறாரு. அதுக்குன்னு டைரெக்டாக ஒரு கட்சியை தாக்குறதோ ஒரு கட்சி தலைவரை தாக்குறதோ அந்த மாதிரி இல்லாமல் மக்கள் பிரச்சனையை பேசுகிறது தானே அரசியல். அப்படி ஒரு இப்போ எனக்கு தெரிஞ்சு துப்பாக்கி மாதிரியான அது ஒரு மக்கள் பிரச்சனையை அனலைஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை வச்சுட்டு அதே மாதிரி எந்த விதத்திலும் பொழுதுபோக்கு அம்சத்துக்கு குறைவு இல்லாமல் ஜனரஞ்சகமாக எல்லா வெகுஜன மக்கள் ரசிக்கிற மாதிரியான ஒரு படமாக இந்த விஜய் 69 வரும். பொதுவாக ஒரு பெரிய பட்ஜெட்டு பெரிய நடிகர் நடிக்கிற படங்களுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் இது மாதிரியான ஒரு ஃபஸ்ட் லுக்கு போஸ்டர் வெளியிடும் போது ஒரு ஃபேஸை தான் வெளியிடுவாங்க. ஆமாம், பொதுவாக அவருடைய இமேஜ் அவருடைய கெட்டப். இதில் வந்து பார்த்தா ஒரு டார்ச்சை மட்டும் வெளியிட்டுட்டாங்க. ஆமாம், இன்னும் தயாராகலையா என்னன்னு தெரியல. இல்லை ஆமாம், அதுக்கு தயாராகல. ரெண்டாவது ரொம்ப ஏர்லி, அடுத்த அக்டோபர் தான், அடுத்த தீபாவளி தான் படம் ரிலீஸ் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஏர்லி இது. அந்த எனக்கு தெரிஞ்சு என்னன்னாக்கா இப்போ இந்த அரசியல் மாநாடு தள்ளி போணுச்சுல, தேதி தள்ளி போணுச்சுல, அதனால இது ரொம்ப சீக்கிரமாக இந்த தகவலையும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இன்னும் ஒரு அந்த ஃபீலிங்காக உள்ள தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இது அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இன்னும் 3-4 மாதம் கழித்து தான் இந்த ஃபஸ்ட்டு லுக் போஸ்ட்ரு மற்ற விஷயங்கள் டைட்டில் எல்லாமே அப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, உடனே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னும் காலம் இருக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த மாநாடு தேடி தள்ளி போனது அதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு விஜயை வந்து சரி இப்போ ஏதாவது பண்ணுங்கன்னு அதில் வந்து வித்தியாசமாக இதுவரை இல்லாத அளவுக்கு கடைசி படம் என்பதால் ரசிகரோட பல்ஸ் எப்படி இருக்கும், பொதுவான சினிமா ரசிகர்களுக்கு இந்த மாதிரி விஜயோட கடைசி படமாக இருக்குது என்ன கருத்துக்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணி அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பெரும்பாலும் வந்து கவலைப்படுறாங்க. ஆமாம், அவர் ஃபீல் போயிட்டாரு. ஆமாம், அதில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய பீக்கில் இருக்காது. ஒரு 3ஆம் தரமான 2ஆம் தரமான நடிகர்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா இந்த மாதிரி ஆட்கள், விக்ரம் இந்த மாதிரி ஆட்கள் தான் ஒரு சினிமாவை வந்து வளப்படுத்துகிற மாதிரி சினிமா தொழில் நைந்து போகாமல் ஒரு ஏதோ நல்ல விதமாக இருக்குனாக்கா இந்த மாதிரியான ஸ்டார்ஸ் இருக்கிறது தான் காரணம். அதனால வந்து ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். விஜய்கிட்டையும் அந்த தாக்கம் இருக்குது. இப்போ வந்து வேட்டையன் ப்ரொமோஷன் நடந்துக்கிட்டே இருக்குது, படம் ரிலீஸ் ஆக போகுது இன்னொரு 10 நாளில். ஆமாம், அதை பற்றி என்ன, வேட்டையன் எப்படி உருவாகிருக்கு, என்ன மாதிரி வரும்? அதுவும் பார்த்தீங்கன்னா தாசை ஞானவேலும் ஒரு கண்டென்ட் ஓரியண்டாக வச்சுக்கிட்டு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படத்தை கொடுக்கக்கூடிய ஆள் நான் அப்படிங்கிறத ஏற்கனவே நிரூபிச்சிருக்காரு. அதுலேயும் கூடுதலாக ரஜினி படம் அப்படிங்கிறதுனால கண்டென்ட்டும் சரி, அதே மாதிரி அன்னைக்கு அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க, அதை வச்சு நம்ம ஒரு சூறு பதம் அது எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. ரஜினியை எப்படி அவர் வந்து அந்த தோற்றத்தை உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறது ஞானவேல் வந்து வெறித்தனமாக ரஜினி ரசிகன் அப்புறமா கேள்விப்பட்டேன் நான். அதனால வந்து கூடுதலாக அக்கறை எடுத்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கதையும் ஒரு அழுத்தமான கதையாக இருக்கும். ரஜினி ரசிகர்களுக்கு எந்த விதத்திலையும் வந்து உற்சாக குறைவு இல்லாமல் கொண்டாட்ட ஒரு மனநிலை, இப்பயே இது ஒரு திருவிழா இது மாதிரியான ஒரு இது கொண்டாட்ட மனநிலைக்கு வந்துட்டாங்க ரசிகர்கள். அதனால் படம் பிரமாதமாக வந்திருக்கு. அடுத்தடுத்து கூடிய விரைவில் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு 10 days கரெக்டாக நினைக்கிறேன். ஆமாம், ஆடியோ ரிலீஸ் வந்து பிரம்மாண்ட முறையில் பண்ணுவாங்க. அதில் வழக்கம் போலவே ரஜினியோடைய குட்டி கதையும் இடம்பெறும். வேட்டையன் படத்தை பற்றி அவர் ஒரு தனியார் ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்காரு தாசை ஞானவேல். அதில் வந்து டைரக்டர்ஸோட ஆக்டர் வந்து ரஜினிகாந்த். ஆமாம், இப்போ நான் வந்தால் கூட அவர் எந்திரிச்சு நிற்பார். ஆமாம், அப்போ என்னோட இடம் எவ்வளோ முக்கியமானதுங்கிறத அவர் உணர்த்துறாரு அப்படிங்கிறாரு. ஆமாம், இல்லை ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் வசூல் சக்கரவர்த்தியாக இருக்கலாம், பெரிய நடிகராக இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த டீமை இயக்குறது வந்து சிற்பி வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து கண்டிப்பாக வந்து இயக்குனர் தான். அது இயக்குனர் நினைச்சா ஒன்றும் இல்லை, 2 பேருக்கும் இடையில உரசல் ஏற்படும். ஒரு ஹீரோவுக்கும் இயக்குனர் கடையில் ஈகோவோ உரசலோ ஏற்பட்டனா அந்த படைப்பாக வராது. அது பல படங்கள் வந்து ஹீரோவோட தலையீடு இருக்கும்போது அப்போ இயக்குனர் வந்து ஒரு நொறுங்கி போயிடுவான். அப்போ எப்படி அவன் அவுட்புட் கொண்டு வருவான், எப்படி வேலை செய்வான், அந்த மாதிரியே இருக்கக்கூடாது. இயக்குனருக்கும் படைப்பாளிக்கும் வந்து இயக்குனருக்கும் நடிகருக்கும் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் ரஜினிகாந்த் வந்து நேற்று வந்து தாசை ஞானவேல் எத்தனையோ வயதுக்கு இளையவர், ஆனாலும் அவர் என்ன அவர் தான் டைரக்டர் அப்படின்னு அவர் சொல் பேச்சை கேட்டுட்டு சரியான மரியாதையை கொடுத்து, எனக்கு தெரிஞ்சு அவங்க குடும்பம் ரஜினி குடும்பமே வந்து நான் லதா மேடம் பேட்டி எடுத்திருக்கேன்,
ரஜினிகாந்த் பேட்டி எடுத்திருக்கேன், சௌந்தர்யா பேட்டி எடுத்திருக்கேன். ஒரு அனிருத் ஒரு மரியாதை இருக்கும் அவங்கள்ட்ட. நம்ம போகிறப்ப அவங்க வரவேற்கிறதுலேருந்து திரும்ப நம்ம வழி அனுப்பி வைக்கிறதுலேருந்து ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்கும். அந்த மரியாதை எங்கேருந்து வந்ததுனாக்கா ரஜினிகிட்டேருந்து தான் வந்தது. அப்படி ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறனால தான் இத்தனை படங்கள், இத்தனை இயக்குனர்கள் அவரை கடந்து வந்து இந்த நிலைக்கு இருக்காரு. இவ்வளோ ஒரு உயரத்தில் இருந்தாலும் ஒரு இயக்குனர் பேச்சு அவர் என்ன சொல்கிறாரு தட்டாமல் செய்கிறார் பார்த்தீங்களா, அதான் சூப்பர் ஸ்டார். அதனால தான் அவர் அந்த உயரத்தில் இருக்க முடியுது. இன்னொரு விஷயமும் அவர் தாசி ஞானவேல் என்ன சொல்றாருன்னா, ரசிகர்கள் என்ன விரும்புவாங்களோ அதை செய்ய தான் அவர் விரும்புறாரு. இதை செஞ்சா ரசிகர் ரசிப்பான்னு அவருக்கு தெரியுது. கண்டிப்பாக பல்ஸ் தெரியும். என்னன்னா அவர் வந்து எப்பொழுதுமே ஸ்கிரிப்ட் பார்க்குறப்ப சஜஷனும் சொல்கிறது உண்டு, இது சரியாக வருமா. அதே மாதிரி தன்னை உயர்வாக தூக்கி பிடிக்கிற சீனோ வசனங்களோ இருந்தால் கூட இது அவசியமா, தேவையா, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புவார். இல்லை பிடிவாதமாக இயக்குனர் இல்லை கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பிடிவாதமாக நம்பிக்கை சொன்னாக்கா கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவார். இல்லைன்னா அவருக்கு வந்து சில வைப்ரேஷன் தெரியும், இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதுங்கிறத கரெக்டாக நிறைய படங்கள் சொல்லி அடிச்சிருக்காரு. நிறைய சீன்ஸுக்கு அது மாதிரி இது பண்ணியிருக்காரு. அப்படி ஏன்னா இவ்வளோ படங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் பத்தாது, அது தெரியணும். அதுக்கு ஒரு தனித்திறன் வேணும். அந்த இது ஆடியன்ஸ் விரும்புவானா, ஏன்னா அவர் முதல் ஆடியன்ஸாக இருக்கார். அவரை ரசிக்கிறாரு, இல்லை அவருக்கு பிடிக்கலாம், அவரே விமர்சனம் பண்ண அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கிறனால தான் அதான் ஆடியன்ஸ் பல்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா அந்த படமும் சரி அவங்க கேரியரும் சரி பெரிய உச்சத்தில் இருக்கும். அதுதான் இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரை அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கோம். விடாமுயற்சி தீபாவளிக்கு வருவோங்கிறாங்க, சில பேர் வராது அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து டீசர் வெளியிடுவோம் அப்படின்னு அறிவிப்பு கூட வந்திருக்கு. விடாமுயற்சி என்ன மாதிரி விடாமுயற்சி இன்னொரு சாங் பேலன்ஸ் இருக்குது, வாக்கி டாக்கி போர்ஷன்லாம். இன்னொன்று டெக்னிக்கல் ரீதியான ஒர்க்கு இன்னும் நிறைவு பெறலை. இது என்னத்த கண்ணையாக பேசுகிற மாதிரி வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி தான் விடாமுயற்சிக்கான இது போயிட்டுருக்கு. அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துட்டு டீசர்லாம் வெளியிடுவோன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அது பண்ணிட்டாங்க. பட்டு தீபாவளிக்குள்ளே முடிஞ்சிருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். இன்னொரு தகவல் என்னென்னா, விடாமுயற்சி இன்னும் வேலைகள் இருக்கு, முடியல. குட் பேட் அக்லி வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அதனால் விடாமுயற்சி பின்னாடி போகுது, குட் பேட் முன்னாடி வருது அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை. விடாமுயற்சி தான் ஃபஸ்ட்டு வருது. பட் தீபாவளிக்கு வருமா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. விடாமுயற்சியில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, அஜித் படம்னா ஒரு என்ன மாதிரியான ஒரு பிரம்மாண்டம். ஆமாம், அந்த இந்த விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக இவ்வளோ நாள் காத்திருப்பு, இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 2 வருஷம் விடாமுயற்சி வந்து வேலைகள் போயிட்டு தடங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனை கிடையிலும் கண்டென்ட் வந்து நல்லாவே வந்திருக்குது. நல்லாவே அதில் வந்து ஹாப்பி, அஜித் வந்து ஹாப்பியாக இருக்கார், திருப்தியாக இருக்குது. பட் இந்த தாமதமானது தான் வந்து அவர் வந்து இதாகிருக்கு. அதனால் அதை வந்து சமன்படுத்துகிற மாதிரி குட் பேட் அக்லி விறுவிறுன்னு போயிட்டுருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் நிறுவனமும் என்ன கேட்குறாங்களோ, எந்த நேரத்தில் கேட்குறாங்களோ. ஒன்றும் இல்லைங்க, ஏதோ செட்டு போட்ட இடத்துல பயங்கர மழை பெஞ்சு விடிஞ்ச ஷூட்டிங்கு சொதன்னு இருந்திருக்கு இடமா. எப்படி ஷூட்டிங் நடக்கும் நான் பார்த்தா மறுநாள் இது அஜித் போனால் அந்த மழை பெஞ்ச சுவடே இல்லையா. ஃபுல்லாக வண்டியாக லாரியாக மண் அடித்து நிரப்பி இது பண்ணி சரி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரனுடைய அந்த டைரக்ஷனு, ஆடியன்ஸு தன்னோட ஆடியன்ஸுக்கு தெரிஞ்ச அந்த பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆதிக் பண்ணுற விஷயம்லாம் அஜித்துக்கு ரொம்பவே உற்சாக மனநிலையை கொடுத்துருக்கு. அதனால் அது ஒரு பக்கத்து போயிட்டுருக்குது. விடாமுயற்சி தீபாவளிக்கு வருமானங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அங்கே அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவங்க ஆஃபீஷியலாக ஒன்றும் பண்ணலை. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.